அன்பார்ந்த வைமன் சேனல் நேயர்களே, கடந்த சில தினங்களாக கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறை அது இந்தியா முழுக்க பேசக்கூடிய ஒரு பொருளாக எல்லா சேனல்லையும் அது ஒளிபரப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக மாறி இருக்கு. இந்தியா முழுக்க மக்களுக்கு அப்படி ஒன்று இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுமா என்ன தெரியல. ஆனால் இப்போ எல்லாரும் அதை கவனிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேசும் பொருளாக அது மாறி இருக்கு. அப்போ அது விவேகானந்தர் பாறைனா என்ன, விவேகானந்தருக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அவர் ஏன் அங்க வந்தாரு, இப்போ ஏன் அந்த பாறை அவ்வளவு ஃபேமஸாக மாறுது அப்படின்றத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதனால இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆக்சுவலி நம்மளுடைய பாராளுமன்ற தேர்தல் 7ஆம் கட்ட தேர்தலும் முடிவடைய போகுது. அதுக்கு முன்னாடி 3 நாட்கள் முன்னாடியே தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் ஓய்ந்துவிடும். அதுக்கப்புறம் எந்த அரசியல் கட்சியும் ஓட்டு கேட்கவோ கூடாது அப்படின்றது விதிமுறை. இப்போ அந்த சூழ்நிலையில் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் 2014லையும் 2019லையும் இதே மாதிரி தேர்தல் முடிவதற்கு கடைசி நாட்கள் தியானம் செஞ்சிருக்காரு. அப்படி நேற்று முதல் அவர் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் அவர்கள் 1892 டிசம்பர் மாதத்தில் இதே மாதிரி 3 நாட்கள் அங்கே தியானம் செஞ்சார். அதே மாதிரியான ஒரு தியானத்தை இவர் இங்கே ஒரு யோகி துறவி அப்படின்ற அடிப்படையில் இந்த பாரத நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் இங்கே 3 நாட்கள் தியானம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி செய்திகளை படிச்சிருக்கோம். அதே மாதிரி அவர் நேற்று வந்தார். ஆக்சுவலாக இது விடுமுறை காலம். இந்த விடுமுறை காலம் இன்னும் முடியறதுக்கு 2-3 நாட்கள் தான் இருக்கு. இந்தியா முழுவதும் இருந்து முக்கடலும் சங்கமிக்கிற அந்த இடத்துல சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் ரெண்டுத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு இடம், முக்கடலும் அங்கே சங்கமிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்காது. சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவேகானந்தர் அவர்கள் தியானம் இருந்த அந்த பாறை அங்கே இருக்கு. பக்கத்திலேயே உலக பொதுமறைன்னு போற்றப்படக்கூடிய திருக்குறள் திருவள்ளுவருடைய சிலை அங்கே இருக்கு. ஸோ இத்தனை சிறப்பையும் பார்த்து ரசித்து அனுபவிப்பதற்கு ஏன் உலகம் முழுவதும் இருந்து கூட வரக்கூடிய ஒரு சுற்றுலா ஸ்தலமாக அது திகழுது. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு 2-3 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை. 2-3 கிலோமீட்டர் அந்த பாறையை சுற்றி இந்திய கப்பற்படையும் இந்திய இராணுவமும் போலீஸும் மிக கடுமையான 5 அடுக்கு பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பகுதியாக அது மாற்றப்பட்டிருக்கு. இன்று காலையிலிருந்து சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு பேரளவுக்கு சில பேருக்கு இருக்குமான்னு தெரியல. சுற்றுலா பயணிகளுடைய திட்டமிட்ட அந்த பயணங்கள் நிறைய ரத்தாகியிருக்கு. அங்கே இருக்க வியாபாரிகளுக்கு, மீனவர்கள் கடலுக்கும் அந்த சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் போகிறதுக்கு அனுமதி இல்லை. இப்படிப்பட்ட செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஏன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அங்கே 3 நாள் மெடிடேஷன் அந்த தவம் இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளை நம்ம பார்க்குறோம். 1892 விவேகானந்தர் ஏன் அங்கே வந்தார், யார் இந்த விவேகானந்தர், அவரை பற்றி ஏன் இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இது ரெண்டுமே அதோட கம்பேர் பண்ணி தான் இன்னைக்கு செய்திகள் பரப்பப்படுது. விவேகானந்தர் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான். அவர் பிறந்த கொஞ்ச நாட்கள்லேயே அவங்களுடைய தந்தையை இழந்துடுறாரு. தாயின் மேலே அதிக பாசம் பற்றும் கொண்டவராக அவர் திகழ்ந்தார். சின்ன வயசுலேயே அவர் எப்படின்னா நிறைய கோபம் கொள்ளக்கூடிய ஒரு சுபாவம் அவருக்கு இருக்கு. அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோபத்தை தணிப்பதற்கு அவர் மேலே தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்களா, அப்போ தான் அவர் கோபம் தனின்னு சொல்லிட்டு.
அவருக்கு வந்து அதனால கோபம் தனியும் அப்படின்றத அவங்களும் நம்பினாங்க, இவரும் அதை ஏற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. காலம் செல்ல செல்ல அவங்க குடும்பத்தில் கஷ்டங்கள் அதிகமாகுது. அவருடைய உறவினர் ஒருத்தர் தான் இவங்களை பார்த்துக்கிறாங்க. ஒரு காலத்தில் ராஜஸ்தானுடைய மன்னர் வேறு யாருக்கும் தெரியாமல் இவங்களுக்கு வந்து 100 ரூபாய் மாதம் கொடுப்பதற்கு உதவி செஞ்சுருக்காரு. ஏன்னா அது தப்பாக பேசக்கூடாது என்பதற்காக யாருக்கு தெரியாமல் அவர் வந்து உதவி செஞ்சார். இப்போ இந்த சூழ்நிலையில் சொத்து பிரச்சனை வந்துருமான்னு பயந்து இவங்களை பாதுகாத்த அந்த உறவினர் இறந்த பிறகு அவருடைய மனைவி வந்து இவரை வீட்டை விட்டு திருத்தி விட்டுறாங்க. இவர் உயிரோடு இருந்தால் அந்த சொத்துல பங்கு கொடுக்க வேண்டுமான்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு பிஏ பட்ட படிப்பை அவர் முடிக்கிறார். முடித்த பிறகு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அவரை வந்து நம்ம ஒரு ஆன்மீக தலைவராக தான் நம்ம அறியப்படுறோம். ஆனால் இவர் பிஏ முடித்த பிறகு வேலைக்காக தேட ஆரம்பிக்கிறார். அப்படி தேடும்போது இவருக்கு வேலை கிடைக்கல. வேலை இல்லாத ஒரு பட்டதாரியாக அவர் இருக்கார். தன்னை சுற்றி கூட படித்தவங்க, அன்னைக்கு இருந்த படித்த மக்களில் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்கன்றதை பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, கடவுளே இல்லை, கடவுள் இருந்தால் ஏன் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது, எல்லாருக்கும் வேலை கிடைக்க வேண்டியது தானே, ஏன் நல்லவங்க கெட்டவங்களாம் இருக்காங்க, பசி பட்டினிலாம் நாட்டில் ஏன் இருக்குது, ஏழை பணக்காரெலாம் ஏன் இருக்காங்க, இப்படிலாம் நிறைய கேள்வி அவருக்குள்ளே எழுது. அதனால் கடவுளே இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு அவர் வரார். அப்படி இருக்கும்போது அவர் யாரெல்லாம் பிற்காலத்தில் குருன்னு சொல்கிறாரோ, சாதாரணமாக குருங்களையெல்லாம் சும்மா அப்படியே ஏற்றுக்காம இவருடைய சந்தேகங்கள்லாம் அவர்கிட்ட கேட்கக்கூடிய, குருக்களையே மிரள வைக்கக்கூடிய அளவுக்கு கேள்விகளை கேட்பார். இவர் அந்த கேள்வி கேட்கணுன்றதுக்காக கேட்கறதில்லை, இவருக்கு இருந்த சந்தேகம் அதை வந்து அவர் கேட்டிருந்தார். உதாரணத்துக்கு தாகூர் அவர்களுடைய தந்தையிடம் போயிட்டு இவர் கேட்டிருக்காரு, கடவுள் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டு மிரண்டு போய், என்ன இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எதுவும் பதில் சொல்ல முடியாது என்னால் அப்படின்ற மாதிரி நடுங்கி போயிட்டார் அவர். பிறகு இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சா வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணவர் போன உடனேயே ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து, வா உனக்காக தான் காத்திருந்தேன், ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு நீ வர்றதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவருடைய கேள்வியே வந்து இவருக்கு வந்து ஒரு சங்கடத்தை ஏற்படுத்து. என்னடா இது, முன்ன பின்ன பார்த்ததே இல்லை நம்ம, இவர் ஏன் இவ்வளோ டிலேவாக வந்திருக்க, உனக்காக தான் காத்திருக்கேன்னு சொல்கிறாரு, இவர் ஒரு லூசா அப்படின்ற மாதிரி கூட இவர் மனசில் தோன்றுச்சு. ஆனால் அவர்கிட்டையும் இதே மாதிரியான கேள்வியை கேட்குறாரு, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதனுடைய டெஃபினேஷன் அது இதெல்லாம் சொல்லணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் அவர் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அவர் ஒரு துறவி அங்கே இருக்கிறதுனால ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த பொருள் மேலேயும் பற்று வைக்கக்கூடாது, பணத்து மேலே பற்று இருக்கக்கூடாது, பணத்தை எல்லாம் தொடவே கூடாது, அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் நீ தொட்டனா உனக்கு உன்னுடைய குணம் மாறிடும், செயல் மாறிடும், அப்புறம் அதை நோக்கி உன்னுடைய பயணம் போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் அறிவுறுத்துறாரு. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயம். இவருனா சும்மா அப்படியெல்லாம் சொல்கிறாருன்னு சொல்லி செக் பண்ணலான்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து படுக்கிற அந்த பெட்டுக்கு துணிக்கு அடியில் ஒரு காயினை வச்சுட்டு வந்துடுறாரு. அதாவது ரூபாய் நாணயத்தை வந்து அங்கே வச்சுட்டு வந்துடுறாரு. அப்படி வச்சுட்டு வந்தோடனே அங்கே இடத்துல அவர் படுக்கிறதுக்கு போகிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து போய் படுக்க போகும்போது திடீர்னு அவருக்கு உடம்புல ஒரு அதிர்வு மாதிரி தோன்றுது. அப்போ ஒன்று பெட்டை விட்டு அப்படி அலறி அடித்து எழுந்துக்கும் போது அந்த காயின் கீழே விழுது. அப்போ விவேகானந்தர், இவர் உண்மையிலேயே ஒரு துறவி தான், முற்றும் துறந்தவர், பற்றற்றவர், இவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவுக்கு வர்றார். இவர் ஒரு தனியாக ஒரு ஆசிரமத்தை தொடங்குறார். அந்த ஆசிரமம் எப்படின்னா, பெண்கள் அங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான ஒரு சட்டத்தை, விதிமுறையை அவர் கொண்டு வர்றார். ஏன் பெண்கள் வரக்கூடாதுன்றதுக்கெல்லாம் ரீசன்லாம் கிடையாது. பெண்கள் வரக்கூடாது, அவங்க இருந்தால் இது ஆசிரமம் நல்லா இருக்காதுன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஒரு முறை அவருடைய சீடர் தன்னுடைய தாய்க்கு இந்த ஆசிரமத்தை காட்டணும்னு சொல்லி கூட்டிட்டு வர்றார். விவேகானந்த கிட்ட பர்மிஷனே வாங்காமல் ஆசிரமத்துக்குள்ளே வந்துடுறாரு. விவேகானந்தர் கோபம்னா கோபம், அவ்வளோ கடுமையான கோபம் அந்த சீடர் மேலே வந்து அவரை கனவினான்னு திட்டுறார்.
அவர் திட்டினது பெண்கள் வந்துட்டாங்களே ஐயோ அப்படின்ற மாதிரி அதுக்காக திட்டினதா சொல்லலை. அவர் ஒரு விதிமுறை வச்சிருந்தாரு, இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த விதிமுறையை எனக்காக நானே மீறனே, அது தப்பு அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கடுமையா கோவப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தியானம் இருக்கிறதுன்னு சொன்னாலே தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான தியானம் இருக்கவங்கெல்லாம் சொல்லுவாங்க. இவர் அப்படிதான் தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல இவருக்கு ரொம்ப தேநீர் ரொம்ப பிடிக்கும். அதனால தேநீர் குடிக்கலாம், தியானம் இருக்கிறதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது எப்படின்னா ப்ராக்டிக்கலா தன்னுடைய லைஃப் அவர் மூவ் பண்றாரு. தேநீர் குடிக்கிறதுனால தியானம் ஒன்றும் கெட்டு போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்லப்போனா தேநீர்ல பல என்னென்ன வகையெல்லாம் இருக்கோ, முகலாயஸ் டீ அப்படின்ற மாதிரிலாம் அதெல்லாம் பயங்கர நிபுணத்துவம் பெற்ற மாதிரி சிறப்பாக போட ஆரம்பிச்சு, இந்த ஈகோலாம் இல்லாத ஒரு மனுஷனா தன்னுடைய சீடர்களுக்கு இவரே டீ போட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு சக மனிதர்களை மதிக்கக்கூடியவர்களா இருக்கார். இவருடைய பிலாசபியில முக்கியமானதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்ல வர்றது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் நல்ல மதங்கள், எல்லா மார்க்கங்களும் நல்லதுக்காக தான் தோன்றி இருக்கு. அதை ஃபாலோ பண்றவங்களோட இருக்க மிஸ்டேக் தான் காரணம். அதனால எல்லா மதங்களையும் எல்லாரையுமே நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஏன்னா சின்ன வயசுலேயே இவருக்கு எப்படின்னா எல்லா உயிர்கள் மேலேயும் ஒரு பற்றும் அன்பும் பாசமும் இவருக்கு இருந்தது. குறிப்பா வீட்டு விலங்குகளாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, எதையுமே மயில், குரங்கு, நாய், பூனை இந்த மாதிரி எல்லாத்தையுமே நேசிக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் மனிதர்களை இன்னும் அதிகமாக மனிதர்களுக்குள்ள பிளவு இருக்கக்கூடாது, ஜாதி சண்டை இருக்கக்கூடாது, மத சண்டை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் உறுதியாக இருந்தவர். மதங்கள்லாம் அதை தான் போதிக்கணும், அதை தான் சொல்லுது, எல்லா மார்க்கமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நம்பினவர். அதனால தான் இவரை அமெரிக்காவுக்கு ஒரு உலக ஆன்மீக சொற்பொழிவு கூட்டத்துக்கு கூப்பிடும்போது இவர் அங்கே போன பிறகு இவரை வரவேற்கிறதுக்கு அப்படிலாம் அந்த காலத்தில் பெரிய ஏற்பாடும் இல்லை. அதுக்கு சொல்லப்போனால் இவரை பயங்கரமாக எதிர்த்தவங்க இருந்தாங்க. இந்தியாவிலேருந்து வந்திருக்கார், இவருக்கெல்லாம் ஒரு மரியாதையா, இவரெல்லாம் பேசவே விடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் தடுத்தாங்க. ஆனால் அப்படி தடுக்கும்போது அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜான் ஹென்றி ரொம்ப முக்கியமாக இதில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவர் ஒரு கிறிஸ்துவர், பேர் கேட்டாலே உங்களுக்கு தெரியும். அவர் தான் மற்றவங்கெல்லாம் தடுத்த போது இவருக்கு அங்கே பேசுறதுக்கு வாய்ப்பையே வாங்கி கொடுக்குறார். இவர் பேச போனது இந்து மதத்தை பற்றி பேச போறாரு. இவரை பேச விடாமல் நிறைய பேர் தடுக்கிறாங்க. ஆனால் இவருக்கு பேசுவதற்கான பர்மிஷனை யார் வாங்கி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஜான் ஹென்றி வாங்கி தரார். அதை தான் அவர் நம்புறாரு. மதங்கள்னால மனிதன் பிளவுபடக்கூடாது, எல்லாருமே ஒண்ணுதான், எல்லா மார்க்கமும் ஒண்ணுதான் சொல்றது அவருடைய நம்பிக்கையை அங்க மெய்ப்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கூட்டத்திலையும் அவர் பேசும்போது இங்கு வந்திருக்கும் இந்து மத சகோதர சகோதரிகளின் பேசல. அவர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு தான் சொன்னார். எல்லாரையுமே உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான், நமக்குள்ள அப்படி வேறுபாடு இருக்கக்கூடாது என்ற நம்பிக்கையை முழுமையா கொண்டவர். அது கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு மாமனிதர். அப்படிப்பட்டவர் இங்கே இந்தியாவில் திரும்பி நம்ம திருவனந்தபுரத்துலேருந்து கன்னியாகுமரிக்கு வரார். அப்படி வரும்பொழுது அந்த பாறையில் அவர் தியானம் இருக்கணும்னு முடிவு பண்ணுறார். இன்னைக்கு இருக்கிற மாதிரி அந்த கன்னியாகுமரி பாறை வெறும் பாறை தான், அந்த மண்டபம்லாம் அன்னைக்கு கிடையாது. இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் போட்டில் அது வரைக்கும் போகிற மாதிரியான டிரான்ஸ்போர்ட் வசதியும் கிடையாது. அங்கே இருக்க மீனவர்கள்கிட்ட அவர் கேட்குறாரு, என்ன கொஞ்சம் அந்த பாறை வரைக்கும் கொண்டு போய் விடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்கெல்லாம் மறுத்துடுறாங்க. ஏன்னா முக்கியமாக அவர் கையில் காசே கிடையாது, ஒரு நயா பைசா கூட இல்லாதனால அதுக்காக காசும் கொடுக்க முடியல, கேட்டு அவங்க மறுத்துடுறாங்க. வேற வழி இல்லாமல் கரையிலேருந்து அந்த பாறை வரைக்கும் நீந்தியே போகிறார். நீந்தியே போயிட்டு அவர் தியானம் இருக்கார். அப்படி எதுக்கு அவர் தியானம் இருந்தார் அப்படின்னு சொல்லி பேசும்போது அன்னைக்கே அவர் கவலைப்பட்டது மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் சுதந்திர போராட்டம்லாம் அன்னைக்கு ஆரம்பிக்கலை. ஆனால் அவர் இந்திய நாட்டு மக்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, பசி பட்டினி வேதனையிலையும் கஷ்டப்படுறாங்களே, இதுலேருந்து அவங்கள மீட்கிறதுக்கு என்ன பண்ணணும், என்ன காரணம் அப்படின்னு தான் யோசிச்சாரு. தவிர நான் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் இருக்குது, அதனால் கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணிக்கிறேன்னு இந்த காலத்தில் சொல்கிற மாதிரி
அப்படியெல்லாம் சொல்லாமல் இந்திய மக்கள், இந்தியா வளர்றதுக்கு என்ன பண்ணணுன்றதுக்காக அங்கே போயிட்டு தியானம் செய்கிறார். அப்படி தியானம் இருந்து திரும்பி வந்தவர்கிட்ட, சரி ஓகே, நீங்கள் இந்த மாதிரி தியானம் இருந்தோன்னு கேள்விப்பட்டோம், நீங்கள் நினச்ச மாதிரி எந்த விஷயத்துக்காக நீங்கள் தியானம் இருந்தீங்களோ அதுக்கு விடை கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, நான் எந்த விஷயத்துக்காக இங்கே தேடி வந்தனோ, உள்ளும் அகமும், ரெண்டு அகமும் புறமும், எந்த விஷயத்தை செஞ்சால் நன்மை பயக்கும், இந்த நாடு நல்லா இருக்கும்னு நினச்சினோ அது எனக்கு விடை கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் எக்ஸாக்டாக அவர் அந்த விடையை அவர் சொல்லலை. இருந்தாலும் அவர் இந்திய மக்கள் அனைவருமே ஒற்றுமையாக பசி பட்டினி இல்லாமல் இந்திய மக்கள் எப்படி வாழணும் என்பதற்காக அந்த தியானத்தை செஞ்சார். அது நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவருக்கு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது. ஒருவேளை வெயிலும் மழையும் காற்றும் புயலும் அந்த மாதிரிலாம் அந்த நேரத்தில் இருந்திருந்துன்னா அவர் அந்த பாறை மேலே தான் உட்கார்றாரு. அதுக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் அவருக்கு கிடையாது. அவரை பாதுகாப்பதுக்காக ஒரு 5 அடுக்கு பாதுகாப்பு இப்படியெல்லாம் ஒன்றுமே அவருக்கு கிடையாது. தன் உணவு நினைச்ச உடனே தண்ணி குடிக்கிறதுக்கு கூட அங்கே கடலுக்கு நடுவில் தான் அவர் இருக்காரு. அப்படி தண்ணியும் குடிக்க முடியாது. ஏன்னா இங்கேருந்து போகும்போது அவர் தண்ணி பாட்டில்லாம் எடுத்துக்கிட்டு அன்றைக்கி போக முடியாது. ஏன்னா நீச்சல் அடித்து தான் அவர் போயிருக்காரு. உணவும் அப்போ அவர் கொண்டு போயிருக்க முடியாது. இப்படி உண்மையான ஒரு துறவியாக, மக்களை நேசிக்கக்கூடியவராக, மக்களுடைய ஒற்றுமையை போதிக்கக்கூடியவர்களாக, அவருடைய ஆசிரமத்தில் பெண்கள் வரக்கூடாதுன்னு சொன்னாரே தவிர, அவருடைய பொன்மொழிகளில் ஒன்று, பெண்கள் நேசிக்காத குடும்பம், குடும்ப அளவில் சொல்கிறார், பெண்களுக்கு மரியாதை கொடுக்காத, அன்பு செலுத்தாத அந்த குடும்பம் நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அவர் தன்னை பற்றி பெருசாக நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி நினைக்கவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு 100 இளைஞர்களை கொடுங்க, நான் இந்த உலகத்தையே மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அதுலேருந்து உண்மையான துறவிகள், அன்றைக்கி யாரும் அவர் போயிட்டு வந்ததை அன்றைக்கி ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது, இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் அங்கே போனது, நான் போனதை இந்த உலகத்துக்கெல்லாம் தெரியணும் அப்படின்றது மாதிரி எதுக்கும் அவர் பண்ணவே இல்லை. அவர் உண்மையாகவே யாருக்கும் பெருசாக விளம்பரம்லாம் பண்ணிட்டு கூட போகல. அவர் உயிரையே பணையம் வச்சு தான் நீந்தி அந்த பக்கம் போனார், அந்த பாறையில் போய் உட்கார்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இன்னைக்கு அவருடைய விவேகானந்தர் நம்ம அழைக்கப்பட்டாலும் அவருடைய உண்மையான பேர் நரேந்திரன். இன்னைக்கும் நரேந்திரர் அங்கே தியானம் பண்ண வந்திருக்கார். அவரை சுற்றி போலீஸ், அவரை சுற்றி கேமராக்கள், 3-4 கிலோமீட்டருக்கு மீனவர்கள் கூட மீன் பிடிக்க முடியாது. இந்த 2-3 நாட்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம், வியாபாரிகளுடைய நிலைமை, சுற்றுலா பயணிகளுடைய நிலைமை, இது எல்லாத்துக்கும் போக நேற்று சாயங்காலத்திலிருந்து கடைசி கட்ட அந்த தேர்தல் பிரச்சாரம் முடிவடையுது. இதுக்கு மேலே யாரும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ஆனால் மீடியாவில் இந்த தியானம் ஒளிபரப்பப்படும், எல்லா இந்தியா முழுக்க இது பார்க்கப்படும். எதுக்காக இந்த தியானம் கேள்விக்குறிதான். ஏன்னா 2014 இருந்தார் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் கூட இப்படி ஒரு தியானத்தை வருஷம் போவார். அப்படின்னு குறிப்பாக ஒரு படத்தை முடிச்சார்னா அப்போ போவார். அவர் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அவர் வேணால் இந்த ஏர்போர்ட்டில் இவர் போகிறாரு அப்படின்னு பேசிப்பாங்க தவிர, அங்கே போயிட்டு ஒரு சாதாரண எளிமையான மனுஷனாக அவர் எந்த பந்தாவும் இல்லாமல் தான் ரொம்ப ரோட்டில் நடந்து போகிற ஒரு சாதாரண ஆள் போல தான் அவர் அங்கே இருப்பார். அவர் போகிறது போல எப்போ போகிறாருன்னா, முக்கியமாக படம் முடிஞ்ச பிறகு போகிறாரு. மேபி அந்த படம்லாம் நல்லா ஓடணும்னு போய் தியானம் பண்ணுறாரு என்ன தெரியாது. ஆனால் அவருடைய பர்சனல் விஷயம் அதை யாரும் பெருசாக பேசிக்கிறது இல்லை. ஆனால் முக்கியமான தலைவர்கள் இப்படிப்பட்ட செயல் செய்யும்போது, தியானம் இந்த மாதிரிலாம் செய்யும்போது அது பேசக்கூடிய பொருளாக மாறுது. இந்த 2-3 நாட்களுக்கு எந்த விதமான பிரச்சாரமும் இருக்கக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனால் இந்த 2-3 நாட்களுக்கு மீடியாவினுடைய கவரேஜ் அந்த விஷயத்தை மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்க போகுது. மக்கள்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் போக போகுது. ஆனால் இதனால் மட்டும் விவேகானந்தர் என்ன சொன்னாருன்னா,
பசி பட்டினி சக மனிதர்கள் பசியும் பட்டினியுமா இருக்கும்போது நீ கடவுளுக்கு சேவை செஞ்சனா அது வந்து சேவையாகவே ஆகாது. சக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய சேவை தான் கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவைன்னு அப்படி சொல்லியிருக்காரு. இதில் எது நடக்குதுன்னு பார்ப்போம். விவேகானந்தர் அவர்கள் வந்து மற்றவங்களை பற்றி அதிகமாக சிந்திச்சாரு தவிர தன்னை பற்றி அதிகமாக அவர் சிந்திக்கலை. விஞ்ஞான ரீதியாக நாம் மற்றவங்கள மட்டும் சிந்திச்சுட்டு இருக்கும்போது நம்ம உடலில் வந்து எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லலை. நமக்கான உடல் நம்மளுடைய தாய் தந்தை வழியாக வந்த அந்த ஆரோக்கியமும் அதில் சம்மந்தப்பட்டது, நம்மளுடைய ஒழுக்க நடவடிக்கையும் அதில் சம்மந்தப்பட்டது. அவர் கடுமையான நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார், சிறுநீரக கோளாறுனால பாதிக்கப்பட்டிருந்தார், நுரையீரல் பாதிப்பு இருந்து ஏறக்குறைய ஒரு 31 உடல்நல கோளாறுகள் அவர் வந்து இறக்கும்போது அவருக்கு இருந்தது. அவர் இறந்தது 39 வயசுலேயே அவர் இறந்து போனார். அவர் தன்னுடைய சீடர்களிடம் பேசிக்கொண்டே இருக்கும்போது ஒரு சீடரை கூப்பிட்டு எனக்கு கால் அமைக்க விடுங்கன்னு சொல்லி கால் அமைக்க விட சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப வேர்க்குது, கதவெல்லாம் கொஞ்சம் திறந்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கதவெல்லாம் திறந்து விடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் பேசிக்கிட்டு இருந்தவர் அப்படியே ஒரு மாதிரி மூச்சு உள்ளே இழுத்து அப்படி விடுற மாதிரி விட்டு அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிடுறாரு. இவங்கெல்லாம் வந்து அவர் ஆழ்ந்த தியானத்தில் சமாதி நிலை அடைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் எழுந்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து அவரை அந்த தியானத்தின் சம்பந்தமான விஷயங்களை காதில் ரொம்ப சவுண்டாக அவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போவும் அவர் எழுந்துக்கல. கடைசியாக மருத்துவரை கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இல்லை, அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய உடலிலிருந்து உயிர் பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அவருக்கு வேர்க்குது. இன்னைக்கு சொல்லுவாங்க ஒரு மாதிரி பெயினாக இருந்தால், வேர்த்துதுன்னா, வலிச்சதுன்னா அது என்ன ஹார்ட் அட்டாக்காக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி 2 டாக்டருங்க அவரை வந்து செக் பண்ணி பார்த்ததில் ஒருத்தர் சொன்னார் அவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்காருன்னு சொல்லிட்டு. இன்னொரு டாக்டர் சொல்லும்போது அவருக்கு வந்து காதுலேயும் மூக்கெல்லாம் லைட்டாக பிளட் லீக் ஆகிருக்கு, மூளை நரம்பு வெடித்து தான் அவர் இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் மொத்தத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட தியானம் செய்கிறவங்களா இருந்தாலும், என்ன மாதிரி மெடிடேஷன் செய்கிறவங்களாக இருந்தாலும், முறைப்படி விஞ்ஞான ரீதியாக நம்மளை நாமளே கவனித்து கொள்வதற்கு, செக் பண்ணுறதுக்கு கூடவே சேர்ந்து செய்யணும்னு சொல்லி. வணக்கம் ஒய்மேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் என்னுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.